அசுரனின் பதுமை அவள் 56. உண்மையை சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் ஆம்பல் திண்டாடி கொண்டு இருக்க அனல்விழியோ நாம் ஹனிமூன் எங்கே போனோம் என்று கண்களில் தோன்றிய குறும்புடன் கேட்டான். தினமும் அந்த நிலாவுடன் போராடுவதே என் முழு நேர வேலையாய் இருந்தது. இதில் தேனிலவு ஒன்றுதான் குறை. அதிலும் பார்க்கும் நேரமெல்லாம் என்னை முறைத்து கொண்டே திரிந்தவர் இப்போது அதுபோல் கேள்விகளை கேட்பார் என்று நான் கனவா கண்டேன் என்று நினைத்து புலம்பியவள் வெளியே கஷ்டப்பட்டு அனல்விழியை நோக்கி புன்னகை சிந்தினாள். அவனும் விடாமல் சொல்லு அம்மு என்று கதை கேட்பதைப் போல கேட்டு வைத்தான். அதற்கு எங்க நேரம் இருக்குது? நீங்க தான் 24 மணி நேரமும் உங்கள் நிறுவனத்தை கட்டிக்கொண்டுதானே அலைகிறீங்க என்று சலித்து கொண்டாள். ஆனால் அவள் மனதில் எப்போதுதான் கேள்வி கேட்பதை நிறுத்துவாரோ என்று இருந்தது. அதனால் என்ன, இனி நாம் வருஷத்துக்கு 2 முறை தேனிலவு செல்லலாம், சரியா என்று கண்களில் காதல் பொங்க கூறினான். ஆம்பலுக்கு மிகவும் அவஸ்தையாக இருந்தது. நடப்பது அனைத்தும் நாடகம்தான். நான் இப்போது விழியை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றேன். ஐயோ இறைவா, எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாய் என்று அவளின் நெஞ்சம் ஊமையாய் அழுதது. சரி, அதை விடு, நாம் குழந்தையை பற்றி பேசலாம் என்று கூறி அவளுக்கு அதிர்ச்சியளித்தான். அவளின் அதிர்ந்த முகத்தை பார்த்தவன், எதுக்காக இப்படி அதிர்ச்சியாகிற? ஓ, இதை பற்றி நான் முன்பே பேசிவிட்டேன் போல. ஆனால் என்னை மன்னிச்சிடு அம்மு, நான் உன்னிடம் பேசியது எனக்கு ஞாபகம் இல்லை என்று வேதனையுடன் கூறினான். ஆனால் ஆம்பலிடம் எந்த ஒரு பேச்சும் இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு மெதுவாக தன் வாயை திறந்தவள், 2 பொண்ணு 1 பையன் வேண்டும் என்பது உங்க ஆசை விழி என்றவள் குரலில் என்ன இருந்தது என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆம், ஆம்பல் கூறியது உண்மைதான். 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை வேண்டும் என்பது அவனது ஆசை. அதை டெல்லியில் ஒரே வீட்டில் வசிங்க போது அவளிடம் கூறியிருக்கின்றான். சரி அம்மு, அப்ப அதற்கு தேவையான வேலையை நாம் பார்க்கலாமா என்று கேட்டுக்கொண்டே அவளின் இதழை நோக்கி குனிந்தான். அப்போது சரியாக அவனது தோள்களை பிடித்து அவனை தடுத்து நிறுத்தியவள், இது மருத்துவமனை விழி, இங்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வெட்கத்துடன் கூறினாள். அப்ப இப்பவே வீட்டுக்கு போகலாம் என்று குதூகலத்துடன் கேட்டான். அனல்விழியை இப்படி சிரித்த முகமாக பார்த்து ஆம்பலுக்கு 4 வருடங்கள் ஆகிவிட்டது. விழி, உங்களுக்கு முதலில் சரியாக வேண்டும் என்றவள் பின் என்ன நினைத்தாளோ ஆதி அவளிடம் கூறியதை அனல்விழியிடம் கேட்க ஆரம்பித்தாள். விழி, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அதாவது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டதும் என்ன ஆனது என்று கேட்டாள். எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்லை அம்மு. எனக்கு விபத்து ஏற்பட்டதும் நான் கண் விழித்து பார்க்கும்போது இதோ இந்த இடத்தில்தான் இருந்தேன். என் முன்னே ஆதிதான் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லிவிட்டு தன் தலையை அழுந்த பற்றினான். அவன் செய்கையில் பதறியவள், போதும், நீங்க அதிகமா யோசிக்க வேண்டாம் விழி என்றவள் அவன் தலையை தடவிவிட்டு அதில் முத்தமும் பதித்தாள். பின் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க விழி என்றவள் அவனுக்கு படுக்க உதவி செய்தாள். அனல்விழி கண்ணயர்ந்ததும் அந்த அறையில் இருந்த இருக்கையில் அமர்ந்தபடி யோசிக்க ஆரம்பித்தாள். விழி சொல்றதை வைத்து பார்த்தால் அவரை கடத்தியவர்கள் அவரை மயக்க நிலையிலேயே வைத்திருந்தனர் போல. இதை இப்போதே ஆதியிடம் கூற வேண்டும் என்று நினைத்தவள் தன் அலைபேசி மூலம் ஆதிக்கு தொடர்பும் கொண்டாள். அந்த பக்கம் ஆம்பல் சொல்லியதை கேட்ட ஆதி, காவல்துறை அண்ணனை கண்டுபிடிக்கும் போது அவர் மயக்கத்தில் இருந்ததாக கூறினர். ஆனால் இந்த 1 மாதமும் அவரை மயக்கத்தில் வைத்திருந்ததை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை அண்ணி என்று மனம் வருந்தி கூறினான். ஆமாம் ஆதி, அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கூட ஒரு கன நேரம் தூக்கி வாரி போட்டுவிட்டது. ஆனால் என் சந்தேகம் முழுவதும் நிலாமேல் மட்டும்தான் ஆதி என்று ஆம்பல் அவனிடம் கூற, உங்கள் சந்தேகமும் சரிதான் அண்ணி. தொழில்துறையில் பல எதிரிகள் இருந்தாலும் யாரும் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள காரணம் இல்லை என்றவனுக்கு ஏதோ நினைப்பு வர, சரி அண்ணி, நாளைக்கே அண்ணனை வீட்டிற்கு கூட்டிட்டு போகலாம். நான் டாக்டர்கிட்ட பேசிடுறேன், நீங்கள் காலையில் தயாராக இருங்க என்றவன் சிறிது பேசிவிட்டு வைத்தான். அந்த அழகான காலை வேளையில் சூரியன் உதயமாகி 1 மணி நேரம் இருக்கும். அந்த மருத்துவமனையில் உள்ள அனல்விழி அறையில் இருக்கும் ஜன்னல் அனைத்தையும் திறந்து வைத்தாள் ஆம்பல். அதனால் அந்த காலை நேர இளவெளியில் சரியாக அனல்விழி முகத்தில் வந்து விழுந்தது. சூரிய ஒளி பட்டு தன் கண்களை திறந்தவன், ஆம்பல், முதலில் ஜன்னலை மூடு என்று எரிச்சலாக கத்தினான். இனி தினமும் இப்படிதான் இருக்கும் விழி. சூரிய ஒளி உங்கள் உடம்புக்கு நல்லது. இப்போது எழுந்து கிளம்புங்க, நாம வீட்டுக்கு போகலாம் என்று அவனை குளியல் அறைக்குள் அனுப்பி வைத்தாள். குளித்துவிட்டு வெளியே வந்தவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தாள் ஆம்பல். தாடியெல்லாம் எடுத்து எப்போதும் போல் கம்பீரமான தோற்றத்துடன் வெளியே வந்தான்.
ஆனால் அவன் முகம் மட்டும் வெளிரி போய் ஏதோ போல் இருந்தது. 1 மாதமும் மயக்கத்திலேயே அவன் இருந்ததனால் அப்படி இருந்தது. அவள் பார்ப்பதை பார்த்தவன், இதற்குதான் வேகமாக வீட்டுக்கு போகலாம்னு சொன்னேன் என்று கூறி கண்ணடித்தான். ஆனால் அவளோ எதுவும் பேசாமல் அப்படியே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே மெதுவாக வந்தவன் அவளின் முகத்தை தன் கையில் ஏந்தி அவளின் இதழை நோக்கி குனிந்தான். அப்போது அவளது மூளையோ, நீ செய்வது தவறு, அனல்விழிக்கு அனைத்தும் மறந்துவிட்டது, உண்மை தெரிந்தால் இனி அவர் உன் முகத்தில் விழிக்கவே மாட்டார் என்று சத்தமிட்டது. வேகமாக 2 அடி பின்னால் சென்றவள், நான் மருத்துவரை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக ஓடினாள். அவள் ஓடியதை பார்த்த அனல்விழிக்கு தான் குழப்பமாக இருந்தது. இருந்தும் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். அவள் வெளியே ஓடி வரும் நேரம். அப்போதுதான் அழகி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஆம்பல் அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றாள். அவளின் பதட்டத்தை பார்த்த அழகி, என்னாச்சி அண்ணி என்று கேட்டுக்கொண்டே அவள் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். வெளியே வந்து இருக்கையில் அமர்ந்து அழகியையும் அமர சொன்னவள், அவள் அமர்ந்ததும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அழகி என்றாள் கலக்கம் கொண்டவளாக. இதுக்காக அண்ணி பயப்படுறீங்க? அண்ணன் உங்களுடன் சேர்ந்து வாழ ஆசையா இருக்கார். அப்படி இருக்கும்போது எதற்காக உங்களுக்கு தேவையில்லாத பயம் வருது என்று சாவகாசமாக கேட்டு வைத்தாள் அழகி. அழகி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் அண்ணனுக்கு நினைவு தெரிந்துவிட்டால் அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார் என்றாள் கைவிரல்களை பிசைந்து கொண்டு. அண்ணி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் இப்போது நடப்பதை மட்டும் பாருங்க. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. இப்ப நீங்க இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துட்டீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் பலன் கிடைச்சிடுச்சு. இனி உங்களுக்கு நடுவே அந்த நிலாவால் வர முடியாது என்று சாதாரணமாக சொன்னாள். இது வெளியே இருந்து பார்ப்பவருக்கு சாதாரணமான விஷயமாகத்தான் தெரியும். ஆனால் ஆம்பலுக்கு இது மிகவும் மனவேதனையை தந்தது. ஒவ்வொரு தடவையும் அனல்விழி அவளை நெருங்கும் போது எல்லாம் அவள் இதயம் அதிகமாக துடித்து ஏதோ மிகப்பெரிய தவறை செய்துவிட்டா என்பது போல கலக்கம் கொண்டிருந்தது. ஆம்பல் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெரியாமல் இருப்பதை பார்த்து, என்ன நீ இன்னும் யோசனை? உங்கள் உடைமைகள் எல்லாத்தையும் அண்ணன் அறைக்கு மாத்திட்டேன். இனி நீங்களும் அண்ணனும் ஒரே ரூம்ல தான் இருக்க போறீங்க என்றதும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள் ஆம்பல். நீ என்ன பைத்தியமா? அவங்க திருமணம் இன்னும் சட்டப்படி பதிவாகவில்லை என்று சொன்னான் சிவா. அப்போதுதான் அந்த இடத்திற்கு வந்தவன் அழகி பேசியதை கேட்டுவிட்டு இவ்வாறு பேசினான். குரல் வந்த திசையை திரும்பி பார்த்த அழகி அங்கு நிற்கும் சிவாவை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போது கூட அண்ணனிடம் கையெழுத்து வாங்கிக்கலாம் என்றவள் தன் அருகே அமர்ந்திருந்த ஆம்பலை பார்த்து, அப்படித்தானே அண்ணி என்று அவளையும் துணைக்கு இழுத்தாள். சிவாவை பார்த்ததும் மெதுவாக எழுந்து நின்ற ஆம்பல், அண்ணா அவர் என்று ஏதோ சொல்ல வருவதற்குள் அவனே முந்திக்கொண்டு, நேத்துதான் அழகி என்கிட்ட விஷயத்தை சொன்னா என்றவன் ஆம்பலின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சரி அண்ணா, நான் மருத்துவரை பார்த்துட்டு வரேன் என்று கூறி அங்கிருந்து சென்றாள். ஆம்பல் செல்லும் திசையை பார்த்து கொண்டிருந்த அழகி, நீங்கள் அண்ணியிடம் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது சிவா என்றாள். அவளை பற்றி பேசாத. அவளை பற்றி பேசினால் நாம் இருவருக்கும் தேவையில்லாத சண்டைதான் வரும் என்றான் அழுத்தமான குரலில். நான் அப்படிதான் பேசுவேன். அவர் என் அண்ணனின் மனைவி. அவர் நன்மைக்கு நான் தான் பேசுவேன் என்று வீம்புடன் பேசினாள். நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு. அங்கே என்னோட அப்பா எனக்கு பெண் பார்க்கிறார் என்று பெரிய குண்டை அவள் தலை மீது போட்டான். தன் தலையில் கை வைத்து கொண்டவள், மறுபடியுமா என்று கத்தினாள்.